ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த அமினோ மூவ் மைனிங் ஆப்பில் நேற்று வித்ரோவல் தான்னு சொல்லி இன்றைக்கு வித்ரோவல் தான்னு சொல்லியிருந்தாங்க போன கிழமை. அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. மைனிங் ஆப்பில் போய் பார்த்தினான், அதில் அந்த வாலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இன்னும் வரல. வாலெட் கனெக்ட் கமிங் சூன்னு சொல்லி தான் தந்திருக்கலாம். இன்றைக்கு மண்டே நாங்கள் பெற்றுக்கொள்ளாமன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த டீட்டெயிலும் வரல, இது வரைக்கும் வரல. சில விளையிறவைக்கு நேரம் வரலாம், வந்தால் நான் அப்டேட் பண்ணுவேன். நான் உங்களோட ட்விட்டரில் போய் பார்த்தாச்சு. இதை பற்றின இந்த வித்ரோவல் பற்றின கிளைம் பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க போடல. இது மேக்ஸ் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிக்கொண்டிருக்கு. கேட்.io மேக்ஸ் குளோபலில் ட்ரேட் ஆகிக்கொண்டிருக்குது. அதோட ப்ரைஸ் சரியான லோவில் தான் இருக்குது. எங்களுக்கு அந்த கிளைம் பண்ணாலும் அதை இப்போதைக்கு விற்கிறது அவ்வளவு சாத்தியப்பாடான விஷயம் இல்லை. ஓகே, பார்ப்போம் என்ன அப்டேட் வருதுண்டு. அடுத்தது இந்த அத்தேன் மைனிங் எப்படி தான் அத்தேன் நெட்வொர்க் ஒரு இஷ்யூ கொண்டு போய்க்கிறது, அது என்ன இஷ்யூன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது மெரினா ப்ரோட்டோகால் சொல்ல போகிற மைனிங் அப்போ எங்களோட டெலிகிராம் சேனல் இன்றைக்கு மார்னிங் ஷேர் பண்ணியிருந்தான். லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தான். எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காம எங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரதுக்கு முன்னாடி போகிற வார அப்டேட்ஸ்கள் எல்லாமே அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், அதேன் மைனிங் ஆப்புக்கு உள்ள போங்க. அதே மைனிங் போன உடனே உங்களுக்கு சைன் இன் வித் இமெயில், கணினி வித் கூகுள் அப்படிலாம் காட்டிக்கொண்டிருக்கும். நீங்கள் லொகின் பண்ண முடியாது. லொகின் பண்ணி போனாலும் சைன் இன் வித் கூகுளுக்குள்ளால லொகின் பண்ணி உள்ள போனாலும் கொஞ்ச நேரம் இது ஒர்க்கிங் ஆயிலின் இருக்கு. மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தா, வாலெட்டை பார்க்கறதா இருந்தா, நெட்வொர்க்கை பார்க்கறதா இருந்தா எல்லாமே நார்மலாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. திடீர்னு சடனா ஓகே நார்மலுக்கு வந்துட்டு யோசிச்சு கொண்டிருக்க நேரத்தில் பாருங்க எப்படி வரும். இப்போ நார்மல் இது வரைக்கும் நான் நார்மலாக எல்லாமே வளமே ஒர்க் பண்ணுற மாதிரியே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பாருங்க எப்படி இது மாறுதுண்டு. கனவே இந்த இஷ்யூவை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க 2-3 நாள். நான் 2-3 நாள் அனுபவிச்சு இன்றைக்கு ஓரளவு ஓகேயா வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் நேரம் இருக்குது. தண்டர்பாட்டில் லொக் அவுட் ஆகுது, ஓட்டோ லொக் அவுட்னு சொல்லி தண்டர்பாட்டில் லொக் அவுட் ஆகிக்கின்றது. அந்த மைனிங் அப்டேட் போய்கின்றது, மெயின்டெனன்ஸ் அப்டேட் போய்கின்றது. தான் வந்துட்டு லொக் அவுட் ஆகி வந்துட்டு இருப்பாங்க. திருப்பி சைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதான் இந்த பிரச்சனை. உங்களுக்கு இப்படியான பிரச்சனை இருந்தாண்டா ஒன்றும் யோசிக்க வேணாம். அது ஏதோ மெயின்டெனன்ஸ் போய்கின்றது. அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டும் பெரிய அளவில் ரீச் ஆகல. ட்விட்டருக்குள்ளே போய் உள்ள போய் பார்த்தினால் இப்படி தான் இருக்குது. பிளாங்காகவே போய் ஷடவுன் ஆன மாதிரி இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதான் புதுசாக வந்து ஒரு 1 month தான் இந்த மைனிங் அப் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து 1 month தான். எல்லாரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நல்ல ஹைப்பை கிரியேட் பண்ணி போய்கிட்டு டைமில் இப்படி இது ஒரு ஷட் டவுன், சில ஒரு சர்வர் டவுனாக இருக்கலாம், சில பிரச்சனைகள் டெக்னிக்கல் ஃபோல்ட்டாக இருக்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த ஆப்ஷனுக்கு நாங்கள் முடிவெடுப்போம். பட் அடுத்தது இந்த நோட் காயின் சொல்லப்படுற ஒரு மைனிங் ஏர் ட்ராப் ஒன்று வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் என்ன தவிர எல்லா யூடியூபர்ஸும் இதை பற்றி காய்ச்சிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை டேப் பண்ணுற கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். டேப் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. வேறு யூடியூப் சேனல்ஸில் இருக்கு, பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த மெரினா ப்ரோட்டோகால் நான் இன்றைக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் போயிட்டு பாருங்கள், ஒரு ரெஃபரல் கோடுன்னு சொல்லி என்னுடைய பேரை தந்திருக்கேன், ரெஃபரல் கோடை தந்திருக்கேன். அதை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது பிறகு தேவைப்படும். அதோட மேலே பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போகிறீங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ரைட், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்க, உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரும். அதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. 13.6 MB தான் இதில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதில் எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், மெரினாடு வரும். அது லோட் ஆகும். லோட் ஆன பிறகு சைன்இன் பண்ண சொல்லி ஆப்ஷன் வரும். அதில் உங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளோ மெயில் ஐடியும் அதில் ஷோ ஆகிட்டு இருக்கும். சூஸ் அன் அக்கௌண்ட் சொல்லி ஷோ ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த மெயில் ஐடியிலேருந்து இதில் நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பமோ எல்லாமே எல்லா ஏர் ட்ராப்ஸும் யூஸ் பண்ணுறது தான். ஏதாவது ஒரு மெயில் இருக்கும், அந்த மெயிலை நீங்கள் ஷேர் அதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களா அது ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆயிடும் இந்த மெரினா ப்ரோட்டோகாலுக்கு. அதுக்கப்புறம் பிக் யுவர் ஆசம் நிக் நேம் வரும். அதில் ஒரு நிக் நேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நிக் நேம் எப்படி இருக்கணும்? 4 to 15 கேரக்டர்ஸ், 4 to 15 கேரக்டர்ஸ் இருக்கலாம். அதில் இங்கிலீஷில் பி கேர்ஃபுல், இங்கிலீஷ் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஒன்லி. இங்கிலீஷ் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் இருக்கலாம். உங்களோட பேரை போட்டு அது பின்னால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதாவது போட்டு ஒரு கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் வித் திஸ் நிக் நேம். இந்த நிக் நேம் நீங்கள் தொடர்ந்து செய்ய போறீங்கன்னு கேட்பாங்க. ஓகேண்டா நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. இதான் என்னுடைய நிக் நேம். அதே நிக் நேம் தான் உங்களோட நிக் நேம் தான் உங்களுடைய ரெஃபரல் கோடாகவும் பயன்படும். நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுற நேரம் அவங்க என்டர் பண்ண வேண்டியது இந்த பேரை தான். ப்ளே ஸ்டோரில் நாங்கள் டவுன்லோட் பண்ணாலும் இதில் என்டர் பண்ண வேண்டியது. என்டர் பண்ணுறது மூலம் எங்களுக்கு மைனிங் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகும். அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு would you like to enter your friend's nickname for extra everlasting reward. எக்ஸ்ட்ரா ரிவார்டுக்காக நீங்கள் உங்களோட இன்வைட்டர் பேரை அதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஆல்ரெடி காப்பி பண்ண சொன்னேன். அதான் என்னோட இன்வைட்டர் நேம். அதை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுற பிறகு அந்த விஷயத்தை சொல்லிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுற ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், பாப் மாதிரி வரும். அதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஆல்ரெடி அப்படி தான் நான் என்னடா எக்ஸ்ட்ரா ரிவார்ட் சும்மா வரதானே எக்ஸ்ட்ரா ரிவார்ட் எட் பண்ணிக்கொள்ளும். இந்த படத்தில் என்டர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நிக் நேம் கேட்குற இடத்துல
நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்தால் நித்தன்ஷா 95 சொல்கிற இதை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே கேபிட்டலில் வரணும். அதில் கேபிட்டலாக நான் கொடுத்துருக்கேன், எல்லாமே கேபிட்டல். நீங்கள் கிரியேட் பண்ண நேரமும் உங்களோட ரெஃபரல் உங்களோட நிக் நேமும் இப்படி தான் வரும், ஃபுல் ஆல் கேபிட்டலாக வரும். அதை பேஸ்ட் பண்ணி போட்டு கீழே பாருங்கள், அதுக்குரிய இதெல்லாம் தந்துருக்குறாங்க. அண்ட் இன்விடேஷன் கோட் அண்ட் கெட் எக்ஸ்ட்ரா 25 பூஸ்ட் ஆகும். எங்களுடைய மைனிங் ஸ்பீட் பூஸ்ட் பண்ணுறதுக்காக 25 வீதம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தருவாங்க. அப்புறம் இன்விடேஷன் கோட் மே நாட் பி சேஞ்ச், அப்புறம் மாற்றலாது. அப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துக்கலாம். கொடுத்த பிறகு நவ் யூ ஆர் ரெடி டு டைவ் இன்டு மெரினாக்குள்ள நீங்கள் போயிட்டு டைவ் அடிக்க போறீங்கன்னு கேட்பாங்க. ஓகே, நாங்கள் வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேட்குற ஒரு கொஷன், ரைட். அதுக்கு பிறகு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த உடனே உங்களோட டேஷ்போர்ட் ஸ்டார்ட் ஆயிரும். டேஷ்போர்ட் இன்டர்ஃபேஸ் வரும். இப்படி தான் உங்களோட டேஷ்போர்ட். அதில் பாருங்கள், நாங்கள் இதில் மைன் பண்ண போகிற கோயின் பேர் சர்ஃப்னு சொல்ல போகிற கோயின். கீழே அந்த நீல கலரில் ராக்கெட் மாதிரி காட்டி கொண்டு இருக்கு, அந்த கோயின் தான் நாங்கள் மைன் பண்ண போகிறோம். அதில் இதான் எங்களுடைய அந்த மைனிங் பட்டன், ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பட்டன். அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு கிளைம்னு சொல்லி வரும். மேலே டைமிங் இருக்கும். ஒவ்வொரு 24 ஹவர்ஸ் இருக்கா நீங்கள் 30 கோயின் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். ரெஃபரல்ஸை பொறுத்து அது வேறுபடும். அப்புறம் அட் கிளைமில் கொடுத்தீங்கன்னா ஒரு அட் ப்ளே ஆகும். சும்மா நார்மல் கிளைம் கொடுத்தீங்கன்னா அது கிளைம் ஆகி ஓடிக்கொண்டே இருக்கும். அட் கிளைமில் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஆட்ஸ் பார்க்கலாம், இடைக்கிட்ட அட்டுகள் வந்து ஒன்று இருக்கும். அது அட் பார்க்குறதால உங்களோட ரிவார்ட் டபுள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அட் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி எனக்கு அட் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க, கிளைம் மட்டுமே பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு கோயின் வரணும், எவ்வளோ கோயின் வரணும், கோயின் வரணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர், டெலிகிராம், ஒயிட் பேப்பர் எல்லாமே ஷோ ஆகிருக்கு. நாங்கள் டெலிகிராமில் போயிட்டு ட்விட்டரில் போயிட்டுலாம் பார்ப்போம் என்ன மாதிரி அவங்களோட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணிங்களா உள்ள போயெல்லாம் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ட்விட்டரை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டுக்குள்ள வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கிளைம் எப்போ எவ்வளோ நேரத்தில் முடிய போகும்னு சொல்லி டைம் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் 24 மணி நேரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் போயிட்டு அதே மாதிரி சர்ஃப்னு சொல்லி பட்டனை கொடுத்தீங்கன்னா அது கிளைம் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் அதை கொடுத்து நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. புது மைனிங்கை இப்போயே நல்லா கோயின்ஸ் தந்துருக்கான்னு போக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ரைட், சர்ஃப் பட்டன் நடுவில் இருக்கிற சர்ஃப் பட்டன். நான் இவ்வளோ நேரத்துக்கு 2 கோயின் தான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். 24 ஹவர்ஸுக்கு தான் 30 கோயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணி வந்துடும். நீங்கள் இதில் ரெஃபரல் லிங்க் இருக்காது. நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். அதே மாதிரி டெலிகிராம் தந்திருக்கிற லிங்கை நீங்கள் அனுப்பி அதில் என்டர் பண்ண வேண்டிய இடத்துல உங்களுடைய ரெஃபரல் கோடையும் அனுப்பினா தான் உங்களுக்கு ரெஃபரல் வரும். நீங்கள் இப்படி தான் அதில் ரெஃபரல் எடுக்கலாம். இதில் ரெஃபரல் லிங்க் தரல. சில இதில் ரெஃபரல் லிங்கோட எங்களோட யூசர் நேம் நிக் நேம்லாம் தந்திருப்பாங்க, ரெஃபரல் கோட்லாம் தந்திருப்பாங்க. இதில் தரல. ஸோ நீங்கள் அனுப்பி உங்களை ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்க. இது அவங்களுடைய வெப்சைட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. வெப்சைட்டில் அவங்களுடைய இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் கொடுக்கல, பட் நார்மலாக அவங்களோட ப்ரொசஸ் என்ன மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேப்பர்லையும் பெரிய அளவு டீட்டெயில் கொடுக்கல. இது அவங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல். சர்ஃப் டிஜி இஸ் கமிங் சூன். அவங்களோட டிஜி அதாவது டோக்கன் ஜெனரேஷன் ஈவெண்ட்னு சொல்லி, அதாவது டோக்கனை கிரியேட் பண்ணுற ஈவெண்ட் கரியா வரப்போது என்ன நெட்ஒர்க்கில், பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க்கில் வந்து எங்களுக்கு நெட்ஒர்க் ஃபீஸ் சரியான குறைவாக இருக்கும். மெத்தீரியத்தை விட பிஎன்பியில் குறைவாக இருக்கும். ஸோ எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான விஷயம் தான். இப்போ அவங்களுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் போயிட்டு இருக்கு, 1.2.2. திருப்பி வர புது அப்டேட் வர அந்த அப்டேட் கேட்பாங்க. நான் அப்டேட் வர உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கொண்டு இருப்பேன். வளமையாக செய்கிற அப்டேட் பண்ணிக்கொண்டு இருப்பேன். ஸோ என்னோட தொடர்ந்து வாங்க, என்னோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. டெலிகிராம்லையும் வர அப்டேட் எல்லாம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இது அவங்களுடைய ஒயிட் பேப்பர் வெரி ஷார்ட்டாக இருக்குது. வெர்னா ப்ரோட்டோகால் இஸ் குளோபல் Web3 டியூட்டோரியல் பிளாட்ஃபார்ம். Web3 இதில் வருது. ப்ரொவைடிங் யூசர் நியூ டு பிளாக்செயின் அண்ட் Web 3.0 with interfaces for activities and like mining பண்ணலாம், ஸ்டேக்கிங் பண்ணலாம், லான்ச் பேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம், அல்டிமேட்லி ரிசீவ் ரிவார்டு. இப்படியான இதுகள் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ரிவார்ட்ஸுக்கெல்லாம் வழங்கக்கூடியது. எங்களுக்கு இதெல்லாம் ஃபியூச்சர்லாம் உதவ போகுது. பட் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஆக்டிவாக இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற கோயின்ஸ் தான் எங்களுக்கு பிறகு நாங்கள் மெயின் நெட் வந்த பிறகு எங்களுக்கு ப்ராஃபிட் தரப்போகிறது. ஸோ இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி சைன்அப்லாம் பண்ணி அப்படியே வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து ஒன் பண்ணாமல், இல்லாட்டி 5 நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்து ஒன் பண்ணாமல் ஒரு 24 ஹவர்ஸ் இருக்காமல் வாங்க. அந்த சர்ஃபை கொடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. ரெஃபர் பண்ணுறதுலாம் அப்படி விஷயமே இல்லை. நீங்கள் மைனிங்கை செல்ஃபாகவே பண்ணிக்கொள்ளலாம். பட் மைனிங் பண்ணணும். இன்ஆக்டிவாக இருக்காமல் ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. என்னடா பிறகு வித்ட்ராவல் தாரணத்தில் ஜோசிச்சு பெரிய யோசனை இல்லை. ஓகே கைஸ், இந்த எல்லா மைனிங் அப்போ பற்றின டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.